உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் காலை வணக்கம். நாம் இதுவரை தண்ணீரை பற்றி சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு வேறு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பெண்கள், அதாவது பெண், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் என்பவள் பல பரிமாணங்களில் நம்முடன் வாழ்கிறார். எப்படி என்றால், முதலில் நம் தாய் வயிற்றில் கருவாக உருவாகி 10 மாதம் சுமந்து நம்மளை ஈன்றெடுத்து, அந்த வகையில் பெண் நம்மளோடு தொடர்புடையவள் அம்மா. அதற்கு அடுத்தபடியாக நம்முடன் வாழ்க்கையில் பயணிப்பவர்கள் நம் உடன் பிறந்த சகோதரிகள், அதாவது அக்கா அல்லது தங்கை. அதன் பிறகு நாம் வளர்ந்து பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ படிக்கும் பொழுது நம்முடைய நண்பர்களாக, தோழிகளாக வரக்கூடியவர்கள் பெண்களும் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் திருமணம் செய்யும் பொழுது நமக்கு மனைவியாக பெண் என்பவள் அந்த ரூபத்தில் மனைவி என்கிற வகையில் பெண் வருகிறாள். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு குழந்தை பிறக்கும் பொழுது, பெண் குழந்தை பிறந்தால் மகள் என்ற ரூபத்தில் நமக்கு ஒரு பெண் அங்கே வருகிறாள். அதற்கு அடுத்தபடியாக மகளுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்தால், பெண் குழந்தை பிறந்தால் பேத்தி என்ற வகையில் அங்கே ஒரு பெண் நம்மளோடு வாழ்க்கையில் பயணிக்கிறாள். ஆக பல இடங்களில் பெண்கள் நம்முடன் வாழ்க்கையில் பயணம் செய்வதை நாம் தெரிந்திருப்போம். ஆனால் அதை ஆழ்ந்து சிந்திக்காமல் ஏதோ ஒரு உறவு முறை என்ற முறையில் நாம் அப்படி அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்காமல் எல்லோருமே இருப்போம். ஆகையால் அதை நாம் எல்லோரும் உணர்ந்து பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவர்களை போற்றி பாதுகாத்து வந்தால் வாழ்க்கையில் நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் சிறப்பாக அமையும் என்று நம் முன்னோர்கள், குறிப்பாக என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தாரக மந்திரத்தை நான் இன்று வரை கடைபிடித்து வருகிறேன். அதில் முதலில் இருந்த நிலையை விட இன்று எத்தனையோ படிகள் உயர்ந்த நிலையில்தான் இருக்கிறேன். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அம்மா என்பவள் நம்மளை ஈன்றெடுத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி திருமணம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தாயோ தந்தையோ நம்மளை விட்டு சென்று விடுவார்கள். கல்யாணமாகிவிட்டால் பெண் குழந்தைகள் வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள், கணவன் வீட்டுக்கு, புகுந்த வீட்டுக்கு சென்று விடுவார்கள். மகன் இருந்தாலும் திருமணமானவருக்கு தனி குடித்தனம் என்ற பெயரில் அவருடைய மனைவியுடன் அவர் சென்று விடுவார். ஆனால் நமக்கு தாரமாக வரக்கூடியவள் மனைவி என்பவள் மட்டுமே நம்மோடு, நம் உயிர் மூச்சோடு உடலோடு உயிரோடு கலந்து நம்மோடு கடைசி வரை நம்முடைய வருபவள் அந்த பெண் மனைவி மட்டுமே. அதனால்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் மனைவியை மிகவும் நாம் ஒரு அன்பாகவும் பாசத்தோடவும் ஒரு உண்மையான நட்பாகவும் நினைத்து அவர்களுடன் நாம் அவர்களை பழகி அவர்களை மதித்து வந்தால் நமக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நம் மனைவியை நல்லபடியாக நாம் பார்த்து கொண்டால் நமக்கு பெண் குழந்தை பிறந்து அதை இன்னொருவர் வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளையும் நம்முடைய மகளை, அதாவது அவருடைய மனைவியை நன்றாக பார்த்து கொள்வார். இது அனுபவ ரீதியாக உள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன், மற்றவர்கள் சொல்லி கேட்ட விஷயம் அல்ல. இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் சிலர் பெண்களை கொஞ்சம் நல்ல முறையில் கவனிப்பது இல்லை, அவர்களுடன் அன்பு பாராட்டுவது இல்லை, அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை தெரிந்து நடந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவி தான் நமக்கு எல்லாமே. நம் உயிர் மூச்சு உள்ளவரை நம்முடன் கடைசி வரை வாழ்க்கை துணையாக வருபவள் நம்முடைய பெண் மனைவி மட்டுமே. ஆகவே மனைவியை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று நான் சொல்வது, அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்க வேண்டும் என்றதில்லை. நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அதை நாம் கேட்டு நடந்தோமானால் நாம் நல்ல வழியிலேயே நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு உயர்ந்த நிலையை அடைவோம் என்பது உண்மை. ஆகவே பெண் என்பவள் ஒரு பெண்தானே என்று ஒரு இலக்காரமாக நினைக்காமல் அந்த பெண்ணுக்கும் ஒரு சம மதிப்பு, சம உரிமை கொடுத்து அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த பதிவு மூலம்
உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.